ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு பாருங்க. என்ன வாக்குறுதி பாருங்க. உன் தேவ 13வது வசனம் பாருங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஆண்டவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. கையை பிடித்து, இல்லையா? அவ்வளோ உறுதி. ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் அவ்வளோ உறுதியானது. கையை பிடிச்சு பாருங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், பார்த்தீங்களா? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு. ஸோ கர்த்தராகிய தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருந்தால் நமக்கு ஜெயமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? வாழ்வு செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அவர் துணையாக இருந்தால் ஜெயமாக இருக்கும், துணையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். சங்கீதம் 115 தாவீது அதை நமக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்லுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆனால் அங்கே தாவீது சொல்கிறார், அது அந்த சங்கீதம் 115:9 சொல்லுவார், இஸ்ரவேலே, யூ லவ் யுவர் காட், யூ பிலீவ் யுவர் காட். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு அப்படிங்கிறார். அந்த வசனத்தை வாசிங்களே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். துணை கேடகம். அந்த துணைங்கிறது ஹெல்ப். கேடகம்ங்கிறது என்னது? ஒரு கேடகமாக இருக்கிறது. ஷீல்டு. He is the shield and help in our life. இப்போ கர்த்தர் துணையாக இருந்தால், கேடகமாக இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஜெயம் உண்டு, செழிப்பு உண்டு. அதுதான் இந்த 2வது மாதத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவர் எப்படி புதிய வருஷத்துக்குள்ளாடி ஓடி வந்துட்டோம். நாம் 2025 வந்துட்டோம். எவ்வளோ பாதைகளை பிரயாணித்தோம், எவ்வளோ பிரயாணங்களில் நாம் இருந்தோம். எல்லா பிரயாணங்களிலும் கூட இருந்து எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு 2025 நம்மை வழி நடத்தி கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். ஆமென். அப்போ அந்த 2வது மாதம் இப்போ நமக்கு கிடைக்கிறது அது ஒரு பரிசு. அது ஒரு பரிசு தானே, பரிசு. அப்போ இந்த பரிசான இந்த 2வது மாதத்தில் நாம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதனால தான் சொல்கிறாரு தாவீது சொல்லும் பொழுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அப்படிங்கிறாரு. நீ கர்த்தரை என்ன பண்ணுங்க? நம்பிக்கை தொடர்ந்து நம்பிக்கிட்டே இரு. மரணம் வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கவலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன சங்கடங்கள் வந்திருந்தாலும் என்ன பண்ணு? நம்பிக்கிட்டே இரு. உனக்கு அவர் துணையாக இருப்பார். உனக்கு அவர் துணையாக இருந்து உனக்கு என்ன பண்ணுவார்? ஜெயத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய உறுதி. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கலன்னா ஜெயம் வராது. கர்த்தர் துணையாக இல்லைன்னா ஆசீர்வாதங்களும் ஜெயங்களும் செழிப்புகளும் கிடைக்காது. அதுக்கு இஸ்ரவேல் மக்களே ஒரு சாட்சி. இஸ்ரவேல் மக்களை வச்சு ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கிபி 70 இஸ்ரவேல் மக்கள் அங்கே இருக்கணும்னு நினைச்சாங்க, ஆனால் இருக்கவே முடியல. எவ்வளோ போராடினாங்க, இருக்கவே முடியல. சரி, கிபி 132 ஏசப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாம் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றல, எனக்கு நீங்கள் எதிராளியாக நின்றீங்க, அதனால் உங்கள் வீடு எருக்கடமாக்கப்படும், இடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டனால அவங்களால அங்கே இருக்கவே முடியல. அவங்க அங்கே போயிட்டாங்க, அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதாகிடுச்சு. 2வது அந்த கிபி 132 பார்க்கும்போது அப்போவும் அவங்க அங்கே இருக்கணும்னு நினைச்சாங்க. எப்படியாவது ரோமர்களை போராடி ரோமர்களிடம் ஜெயித்து ஜெயம் பெற்று தங்களுடைய நாட்டிலே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் நினைத்தது. ஆனால் இஸ்ரவேலால் என்ன செய்ய முடியவில்லை? இருக்க முடியவில்லை. இஸ்ரவேல் என்ன செய்தது? நாடெங்கும் சிதறி ஓடுது. அது நாடெங்கும் சிதறி போகிறது ஒரு ஆசீர்வாதமா சொல்லுங்க? அது ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டில் அவங்க இருக்கணும், இருக்கணுமா? ஆனால் அவங்க நாட்டில் அவங்களால இருக்க முடியல 132. ஆனால் கடைசி காலங்களில் இந்த இஸ்ரவேலர்கள் தேவனை அதிகமாக நம்ப ஆரம்பித்தார்கள். எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெயிச்சு தான் 1948 என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறாங்க. தேசத்தில் அங்கே போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ தான் உள்ளே போகிறாங்க. 48 எல்லாம் நம்ம இந்த காலத்தில் 48 உள்ளே போகிறாங்க. பாருங்கள் ஆண்டவர் எப்படி ஜெயத்தை கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் எப்படி துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் துணையாக இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.
கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தால், கர்த்தர் துணையாக இருந்தால் அது ஜெயம்தான், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு சாட்சி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அப்போ அந்த புதிய நாடுகள், ஒரு நாடு இஸ்ரேலுக்கு ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி 1948 எல்லாம் ஆண்டவர் சித்தம் பண்ணிட்டார். 48 அவங்கள நான் உள்ளே கொண்டு வருவேன். அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு ஏகப்பட்ட இடையூறு. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாராவது உண்டா சொல்லுங்கள்? எங்கே இல்லை பிரச்சனை? நம்ம சொந்தக்காரங்க மூலம் வரும் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க மூலம் வரும், ஸ்கூலில் வரும், காலேஜில் வரும், படிக்கிற இடத்துல வரும், வேலை செய்கிற இடத்துல வரும். எங்கே தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள்? ட்ரெயினில் போயிட்டு இருப்பீங்க, அங்கே கூட பிரச்சனை வரும், அங்கே கூட ஒருத்தன் சண்டைக்கு வருவான். பைக்கில் போயிட்டு இருப்பீங்க, அங்கே கூட ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் சண்டைக்கு வருவான் இல்லையா? எதாவது ஒன்று நடக்கும். எங்கேயோ எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லாத இடங்கள் இல்லை. அப்பேற்பட்ட பிரச்சனையில் இந்த நாடு அவர்களுக்கு கிடைக்கின்ற காலங்களில் அவர்கள் போராடி அந்த நாட்டுக்குள்ளாடி அப்போ தான் கால் வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க கஷ்டம்லாம் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்கும் உண்டு. கஷ்டப்பட்டால் தான் இன்னொன்று கிடைக்கும். கஷ்டப்படாமல் இன்னொன்று வராது, கிடைக்காது. ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னா அதில் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், நல்லா பாடுபடணும். பாடுபட்டால் தான் அதில் ஜெயித்து வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. பாருங்க, 1947 ஏப்ரல் 28 நாடை வந்து பிரித்து கொடுத்தாங்க. ஐநா சபையில் தீர்மானம் எடுத்து இஸ்ரேலுக்கு நாடு பிரித்து கொடுத்தாங்க. பிரித்து கொடுத்த உடனே என்ன பண்ணுறது? 7 மாதங்களுக்கு பிறகு அந்த இத்தனைக்கும் அந்த 1948 மே மாதத்துலேருந்து ஒரு 7 மாதத்துக்கு பிறகு தான் ஐநா சபையில் ஓட்டெடுப்பு நடத்தி முறையாக பார்த்தீங்களா, ஐநா சபையில் 33 ஓட்டு ஆதரவாக விழுந்துச்சுது, 13 ஓட்டு எதிர்ப்பாக விழுந்துச்சு. அப்போ 33 + 13 ஓட்டு எதிர்ப்பு, 33 ஆதரவு. அந்த ஒரு ஆதரவு ஓட்டோடு கூட இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணாங்க? நாடை வந்து பிரித்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த நாடு கிடைச்ச உடனே பயங்கர சந்தோஷம். ஆனால் உள்ள அரேபியர்கள் விடல. 7 நாடுகள், லெபனான், சீரியா, ஜோர்டான், ஈராக், எகிப்து போன்ற நாடுகள் சுற்றி வளைச்சிக்கிட்டது. இஸ்ரேலை என்ன செய்தார்கள்? சுற்றி வளைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஐநா சபை சொல்லுது, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணிடுவோம், அறிவிப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ 1948 மே மாதம் 14 இதெல்லாம் அந்த அறிவிப்பு வரணும், எங்களுக்கு நாடு கிடைக்குது அப்படிங்கிறது அறிவிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக 3 மணிக்கே எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லாம் 3 மணிக்கு டேவிட் பென்குரியன் சொல்லிட்டாரு, நான் அறிவிப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி 3 மணிக்கே எல்லாரும். அப்போ ரேடியோ தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ரேடியோவில் அந்த சத்தம் வரும், அந்த அறிவிப்பு வரும், அந்த அனௌன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். மத குருமார்கள் அங்கே இருந்த அந்த இஸ்ரேலுடைய அந்த மூத்த கிளர்ஜி பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, மத குருமார்கள்ங்கிறத விட ஆசாரியர்கள் அந்தந்த ஜப கூடாரங்களில் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக நின்னாங்க. அதே மாதிரி 1948 மே 14 அதிகாலை 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு? அறிவிப்பு கொடுத்தாங்க, இஸ்ரேலுங்கிற ஒரு புது நாடு பிறந்ததுன்னு சொல்லி. இந்த அறிவித்த உடனே இப்போ இருக்குல்ல டெல்லவீவ், இந்த டெல்லவீவ் நகரத்தை என்ன செய்தார்கள்? இந்த நான் சொன்ன அந்த மற்ற அந்த 6 நாடுகளை சேர்ந்து என்ன செய்தார்கள்? சூழ்ந்து கொண்டார்கள். இந்த அறிவிப்பு வந்த உடனே ஒரு சில இஸ்ரவேல் மக்களுடைய வீடுகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினார்கள். ஐயோ, போராட்டம் அங்கே ஆரம்பிச்சுதா? இப்போ அவங்க ஜெயிக்கணும் இல்லை? அங்கே இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு துணையாக வருவாரா இல்லையா? வருவார். ஜெயிக்கணும், துணையாக ஆண்டவர் நிற்பார். இப்போ பிரிட்டன் வந்து பயந்துச்சு. பிரிட்டன் எப்பவுமே சொல்லுவாங்க கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெவர் பி ஸ்லேவ் அப்படின்னு ஒருபோது அடிமையாக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் பயந்து அரபு நாடுகள் இவ்வளோ பேர் சூழ்ந்து கொள்றாங்களே, இஸ்ரேலுக்கு நாம் உதவி செய்ய முடியாது, இஸ்ரேலுக்கு உதவி செய்ய போனோம்னா நமக்கு இனிமேல் ஆதரவு கிடைக்காதுன்னு சொல்லி பிரிட்டன் என்ன பண்ணுது? மெல்ல இந்த ஒரு சிலவங்க இந்த கூட்டத்தில் கண்டு காணாத மாதிரி பம்மி போவாங்க, தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் நின்றுட்டு இருந்தான், பிரச்சனைன்னு வந்தோன்னு ஆளு கிளண்டுட்டானுடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பம்மி போகிற மாதிரி அப்படியே பம்மி போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? கர்த்தர் விட மாட்டார். அங்கே தான் நீங்கள் கர்த்தர் விட மாட்டார், கைவிட மாட்டார். ஒன்று நிற்கிறேன், துணையாக இருக்கிறேன், உனக்கு ஜெயம் உண்டு, உன் கையை பிடிக்கிறேன் நான், உனக்கு உதவியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் அன்னைக்கு அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு நிறைவேறிச்சு. உண்மையிலேயே அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணிச்சு? கடைசியில் விட்டுட்டு போயிடுச்சு. அங்கே ஒரே கலவரம். பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணுது? ஜெருசலேமை விட்டு வெளியேறுது. பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணுது? ஜெருசலேமை விட்டு அந்த 1948 வெளியேறுது. அவங்க எல்லாம் இந்த இராணுவ வீரர்கள் படப்படையாக சாரையாக வெளியேறுது பார்த்துக்கிறீங்களா?
ஒரு யுத்தம் முடிஞ்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அள்ளி கட்டி தூக்கி தோளில் போட்டு மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வெளியேறுவாங்க. அதே மாதிரி எல்லாம் வெளியேறாங்க. ஜெருசலேமில் இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஜன்னல் வெளியே பார்க்குறாங்க, ஐயோ பிரிட்டன் வெளியேறுதே அப்படின்னு, நம்ம அம்மான்னு விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி. சுற்றி இருந்த அரேபியர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, பிரிட்டன் வெளியேறின உடனேயே இந்த 6-7 அரபு நாடுகளை சேர்ந்து இஸ்ரேலை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணி என்ன, எந்த ஆகாரமும் இஸ்ரேலுக்கு உள்ளே வரக்கூடாது, தண்ணி கூட உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 6 வாரம் முற்றுகை போட்டார்கள். முற்றுகை இருந்துச்சுன்னா 6 வாரம்னா பாருங்களேன், அந்த 6 வாரத்தில் அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு சரியான தண்ணி இல்லை, ஏன்னா எந்த பொருளும் உள்ளே வரல, வெளியே போகலை. இப்போ சிந்தாமணியை ஒரு 6 வாரம் ரவுண்ட் அப் பண்ணால் யாரும் வெளியே போகக்கூடாது. இப்போ அப்போ தான் உங்களுக்கு புரியும் யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் நம்ம உள்ளதாக இருக்கிறோம். கடைசியில் நீங்கள் 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஐயோ பால் இல்லையே சக்கரை இல்லையே அப்படின்னு சொல்லி நாம் புலம்புவோம். அந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ண உடனே ஆண்டவர் பார்த்தாரு, பெரிய மழை அடித்து நொறுக்கிட்டார். பெரிய மழை பெஞ்சோடனே எல்லாம் அவங்க குண்டாலில் தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி பிரச்சனை காலி. 2 நாளில் அந்த மழை பெஞ்சோடனே குபிச்சா அப்படிங்கிற ஒரு புல் வந்து முளைச்சு. என்ன புல்? குபிச்சாங்கிறது கிட்டத்தட்ட பசலைக்கீரை பார்த்துக்கிறீங்களா? பசலைக்கீரை ஞாபகம் வச்சுக்கா, அதான் குபிச்சா. பசலைக்கீரை அவ்வளோ ஆனால் இனிப்பு இருக்காது, இது பசலைக்கீரையை விட ரொம்ப ஹை லெவல். அதில் தண்ணி, உப்பு, தேவையான விட்டமின் எல்லாமே இருக்கும். கடவுள் முளைச்சோடனே இஸ்ரவேல் மக்கள் பேர பசியோடு இருக்க எதை பிடிக்கி தின்னு பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் செம டேஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாம் அதை பிடிக்கி சாப்பிட்டாங்க. ஆண்டவர் இன்னும் பயங்கரமான அனல் பறக்கிற காற்றும் மழையும் அங்கே வரவழைத்தபடினால சுற்றி நின்ற எல்லா இராணுவங்களும் ஓடி இஸ்ரவேல் அங்கே உட்கார வச்சார், ஜெயத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதுல உக்ரைன்ல இருந்து வந்த ஒரு லேடி கோல்டா மேயர் எத்தனை பேருக்கு தெரியும்? கோல்டா மேயர் அம்மையாரை பற்றி தெரியுமா? அயன் லேடி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு பிற்காலத்தில் அவங்களுக்கு பேர் அயன் லேடி. அந்த கோல்டா மேயர் லேடி அவங்க உடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க, 2000 வருஷமாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த எங்களுடைய இஸ்ரேல் நாட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், வரணுங்கிறதுக்காக 2000 ஆண்டுகளாக நாங்கள் என்ன செய்வோம், காத்து கொண்டிருக்கிறோம், எங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. ஆக அப்படி ஜெயம் பெற்று என்ன செய்தார்கள், இஸ்ரேலர்கள் வந்தார்கள். ஆனால் அந்த நாட்களில் ரஷ்யா என்ன பண்ணிச்சுது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுச்சுது ஐநா சபையில். ஆனால் அதே ரஷ்யா தான் இனிமேல் இஸ்ரேலுக்கு எதிராக படையும் எடுக்கும் இல்லையா? ஆகினாலே புரிந்து கொள்வோம், பெரிய இடையூறு அரேபியர்களால் கொடுக்கப்பட்டது, அந்த 6 நாடுகளாலே கொடுக்கப்பட்டது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களை பற்றி சாடினாங்க. விஷப்பூச்சிகள், விஷக்கிருமிகள், அருவருப்பானவர்கள், புற்றுநோய் போன்றது, சொல்லன்னா தீங்கு, கொல்வோம், அழிப்போம், விடமாட்டோம், பேரழிவை கொடுப்போம், பூட்டோடு கூட அழித்து விடுவோம் அப்படின்னு எல்லாம் என்ன செய்தார்கள், அவர்கள் அன்றைக்கு சூழ் வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஓகேங்களா? இதுதான் கற்றுக் கொடுக்குற ஜெயம், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஜெயம். ஆனால் போராட்டம் உண்டுங்க, வாழ்க்கையில் என்ன உண்டு, கண்டிப்பாக போராட்டம் உண்டு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில்